மறுபடியும் செம்ம ஃபார்முக்கு வந்துட்டாங்க பிஜேபி தொண்டர்கள். யாரு சொன்னது அண்ணாமலை ஓஞ்சு ஒதுங்கிட்டாருன்னு? எப்படி சொல்றீங்க வார் ரூமை இழுத்து மூடிட்டாங்கன்னு? கோயில் கோயிலா டூர் போய்கிட்டு இருக்காரு எங்க தலைவர் அண்ணாமலை. ஆன்மீக ரூட்லயே மறுபடியும் அரசியலும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாப்பா, அபிஷியலா பதவி நீக்கம் பண்ணாலும் எப்பவும் அவர் தான் எங்க தலைவர். போற இடம்லாம் இனிமே திரும்பவும் தீப்பொறி பறக்க விட ஆரம்பிக்க போறாரு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தப்பவும் கலக்கி எடுத்துட்டாரு பாருங்க அப்படின்னு குதூகலிக்கிறாங்க பிஜேபி தொண்டர்கள். புத்தக பரிசு கொடுக்கறது என்ன, கை குலுக்கி வாழ்த்து சொல்றது என்ன, சார் ஒரு செல்ஃபின்னு கெஞ்சி கெஞ்சி கூட நிக்கிறது என்ன? அண்ணாமலை பதவி போனாலும் வேகமும் வெறியும் மாறல அப்படின்னு படையப்பா வசனத்தையே மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி காரங்க. நம்முடைய துணை ஜனாதிபதி ஜெய்தீப் தன்கர் அவர்கள் நேற்று இரவு ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய உடல்நிலை காரணமாக காட்டி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், மார்ச் மாதத்துல 8, 9, 10, 11 அந்த நாட்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையில நம்முடைய துணை ஜனாதிபதி அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. நாட்டிற்காக சிறப்பாக சேவை பண்ணாங்க. அதற்கு முன்பு வெஸ்ட் பெங்காலுடைய ஆளுநராக இருந்தாங்க. நேற்று இரவு தன்னுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அவர் நன்றாக இருக்க வேண்டும், உடல்நிலை சரியாகி அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது சொல்லுங்க ஐயா, மொழி சொல்லுங்க ஐயா. கமல் கட்சி மக்கள் நீதி மையத்துல மகளிர் அணி வந்து நிர்வாகி போறாங்க ஆட்டோல. அந்த ஆட்டோ ஓட்டுநர் அடிச்சுட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க. அவர் மட்டும் கைது பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு பெண் பொது இடத்துல ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்கள், நீங்களும் கேட்குறீங்க. இன்னைக்கு எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா, ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை, ஆட்டோ ஓட்டுநர் அவங்களை கூட்டிட்டு தான் போனாங்க, அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாங்க. அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால, திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு நேற்றிலிருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா, இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும். காரணம், ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க. அதுபோல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பேச்சு நீங்க சொல்லணும்? அதனால சொல்ல முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி, தனி ஆட்சி, இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் போதே தவிர அண்ணா, தேர்தல் எல்லாம் சரியா தாங்கனே போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, திமுக வந்து ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தென்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க, 8 மாதம் இருக்கு. திமுக 2026 தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும். காரணம், களத்துல தெல்ல தெளிவா தெரியுது. பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்திலையும் கோட்டை விட்டுருக்கிறாங்க.